முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா? சமத்துவம்னாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஜாதிய பற்றி விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா? மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம். தப்பு ஒண்ணு இல்ல. பல பேர் கேட்டிருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்திருக்கோம். ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா, ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம்கேல. அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க. சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும், அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும், எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம். அதனால இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பாக்குறேங்க, ஜாதி பேருடன் பேரு இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது. ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு, மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்குல சில ஸ்டேட்ஸை பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றீங்களே, அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணியில குடிக்கிற தண்ணியில சேர்க்கல. அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம, இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர, கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுறணும். நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன், எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கல, எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம். எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட இருந்து, அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து மெம்பர் கிட்ட இருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க, கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. பிரைவேட்டா எனக்கு நன்றி, பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். உண்மையை சொன்னா நீங்க கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்றேன், தயவு பண்ணி நான் சொல்றத நிஜமா நீங்க உங்க ஆபீஸ்ல போய் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நான் தனிநபரா பேசல, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறவங்களை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு? எந்த கூட்டணிக்கு வந்துச்சு? திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா? ஊழல் காரணமாக கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் ஊழல், இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம், இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி, இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர், முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க. இது யாரை பத்தி பேசுறது? இங்கிலீஷ்ல ஹூஸ் கோட்டிங் த பைபிள்னுவாங்க, நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல. எஸ்ன்னு ஆரம்பிக்கும் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி இருக்குது வேற விவகாரம். உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா, நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வச்சுக்காங்க. உங்களுக்கு போனோம் செய்தி, உங்க தலையத்துக்கு போனோம். நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை. அவர் சொன்னார் பாருங்க, என்கொயரி நடந்துட்டு இருக்கு, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு. உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கோசம் நீங்க ஆஃப் பண்ணிடாதீங்க. மீதி சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும், வைங்க, ஆன்ல வைங்க. அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது. அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க. நான் வந்து ஒவ்வொரு தினமும் தொண்டை கிழிய சொல்லிட்டே இருக்கேன், நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன், பேப்பர் உங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன், கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மை இருந்து போடுறாங்கன்றத நீங்க முதல்ல உங்க மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க. அவங்க போட்டுட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். எந்த விதமான ஃபேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்க செய்யல. அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னாங்கன்னா நீங்க, நான் என் தரப்புல உங்களுக்கு கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி கேளுங்க, கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா, ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க. அவங்கள போய் நாங்க கேட்கிறோம், நீங்க கேளுங்க. எந்த விதத்துல எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்கிறேன். 2வது, இன்னைக்கு நாட்டில் ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும், முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது. இங்கே வந்து கார்பரேட் வைக்கிறாங்க பிசினஸ். இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அதனாலதான் வருதா?
நாடு முழுவதும் கொள்கை சரியா இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா, நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்தந்த பிசினஸ் வளரும். இன்னைக்கு MSME வளருது, சிறு குறு தொழில் தமிழ்நாட்டுல வளருது. அவங்களுக்கு பண்ணலையா? கொள்கை ரீதியா பண்ணலையா? அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன். ஆதாரம் கேளுங்க. எப்படிங்க சொல்றீங்க? அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்கன்னு? நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழிஞ்சம் போர்ட்டை இனாகரேட் பண்றாரு. சி போர்ட்டை உலக அளவுல அந்த போர்ட்டுனால நம்ம நாட்டுக்கு பெருமை. ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு? அடானி சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அடானி மூலமா தான் அந்த போர்ட் வந்திருக்குது. அதை கொடுத்தது யாரு? அடானிக்கு காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் தோழமையில இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில் இருக்குது. இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க. காங்கிரஸ் உம்மன் சண்டி அவர் இன்னைக்கு இல்ல, அவர் மறைந்த தலைவர். நான் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்காங்க. அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடானிக்கு கொடுத்தாங்க. டெண்டர் இல்ல, ஒண்ணுல அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில. அப்படி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட்டணியில இந்த மாதிரி கார்பரேட் கொடுத்துட்டேன்னா அது கார்பரேட் கொடுத்ததா இல்லையா? கேளுங்க. பின்ன மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் எல்லாரோடும் உட்கார்ந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோடி போட்டுட்டார் வரின்னு அந்த லைன் இங்க எதுக்கோ வந்துட்டே இருக்கு. அது தப்பு. ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பாத்தீங்களா நீங்க கேட்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேல கூட வரி போட்டாங்க இல்லைங்க. ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் VAT, அதோட இல்லாம ஸ்டேட்ல எக்ஸைஸ் ஆக, அதை தவிர ஸ்டேட் லெவல்ல இருந்த எத்தனையோ அடிஷனல் டாக்ஸஸ், கிட்டத்தட்ட 17 வரிகளும் 8-9 செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு. அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க. அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே வரி இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி, அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான். அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம். ஏன்? அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும்போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப கடைகள்ல பில்ல சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்ப தோணுது, ஓஹோ இப்பதான் நம்ம கட்டுறோமா, ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது. தப்பது. முதலையும் இருந்துச்சு, இப்பவும் இருந்துச்சு. இப்ப நேர்மையாவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம். இத பாருங்க, இது இந்த ஐட்டம்க்கு 5% வரி, அதுல 2.5 மாநிலத்துக்கு போகுது, மீதி 2.5 மத்திய அரசுக்கு வருது. அதை போட்டு காட்டுறதுனால இப்பதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல. லாஸ்ட் பாயிண்ட், ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்துதான், அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால ஜிஎஸ்டியை பத்தி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் மக்களிடையே இதை பத்தி உணர்வு, அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமாக. இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு, அதுல கூட ரொம்பவே இன்னும் 1 வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க. இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்க குவாலிஃபை ஆகுறதுல ஐஐடில யோசிக்கும் போது அப்ப குவாலிட்டி என்னாச்சு, எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பாஸ் பண்ணிட்டே போறதுனால
அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க. அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான், நீங்க கேள்வியில் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன். எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும். இல்ல இது நாங்க ஒத்துக்க மாட்டோம், தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. Nobody is criticizing. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணல. They are claiming the victory for themselves. அதேதான் நார்த்லயுமே நீங்க கேக்குற கேள்வி அதுதான். In English I'll tell you, opposition is not there for having brought census head count into the caste census, jati census into the survey, the census survey. The census will include it has been announced. Nowhere is people saying no, but the opposition which is saying it because you're doing what we've been demanding. That is all the line which I'm saying.